இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அவலில் எப்படி உப்புமா செய்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அதுக்கு நம்ம 250 கிராம் கருப்பு கவுனி அவலை அளந்து எடுத்துக்கிறோம். அதை ஒரு வாட்டி அலசி எடுத்துருவோம். நல்லா அலசினதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதை அப்படியே ஊற வச்சிடுறோம். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா வறுக்கணும். அதோட பூண்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், கேரட்டு, முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு நமக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறோம். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு சால்ட்டு கொஞ்சோண்டு, பெருங்காய பொடி, அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற நம்மளுடைய அவல், கருப்பு கவுனி அவல், அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலரிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு திருவண்ண தேங்காய், அதுதான் டேஸ்ட்டே இது, செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு பெப்பரு, கொஞ்சம் லெமனு, ஃபைனலாக கொஞ்சோண்டு மல்லித்தலை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்கும். சூப்பரான கருப்பு கவுனி அவல் உப்புமா ரெடி. உங்களுக்கு கருப்பு கவுனி அவல் தேவைப்படுச்சுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வயலில் விளைஞ்ச கருப்பு கவுனி நெல்லேருந்து கிடைச்ச அவல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கருப்பு கவுனி அவல் தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.